சரி சரி தம்பி ஆர்ப்பாட்டம் தேசிய நேற்று ஒரு துப்பாக்கி, அதாவது அந்த சந்தேகப்படுற நபர்கள் வக்கீல் கொடுத்தாங்க, நன்றி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தது. அதுவும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நேற்று வந்து என்னுடைய இது, அதாவது ஒன்றிய அரசு மத்திய அரசு சட்ட எஸ்சி எஸ்டி கட்டமா கேட்க மாட்டேங்குதுல, சத்தமாக பேசுகிறீங்களே. அந்த தொகை வாகனங்கிறது நல்லா தெரியும். அதனால் முதல் கட்டம் எம்ஜிஆர் ஸ்டேஜில் 6,40,000 அடுத்து ரெண்டாவது கட்டம் என்னன்னா சார்ஜ் கூடையில் மாறி, அடுத்து வந்து கஸ்டோடியல் நமக்கு சார்ந்த கேள்வி நல்லா இல்லை கொடுத்த ஆகணுன்றது ஒரு 7.5 லட்சம் ரூபா ஸ்டேட்டு. அந்த 7.5 ஏன்னா இது ஒன்றும் கோர்ட்டில் இதை கொடுத்தீங்களா அதை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறது எனக்கு நான் பேசி அடுத்து ஏன் 12 லட்சம் கொடுத்துருந்தேன் கோர்ட்டில் கேட்குறேன். அப்புறம் 12 லட்சம் உண்மைதான், 6 லட்சம் அடுத்து 6 லட்சம்னு சொன்னோம்னா அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம வந்து செட்டில் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த ஏற்றையை கொடுத்துட்டு போவோம். நேற்று இருந்த இது இன்னைக்கு அந்த நடவடிக்கை நான் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆமாப்பா, இது வரைக்குமே பிடிக்கவே சின்னது. அதுதான் விஷயம். நிதிங்கிறது இல்லை. சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். யாரையுமே கேளு சரி பண்ணி சொல்லலாம். கேளுப்பா, ஒரு உடனே டக்குன்னு கொடுத்துடலாம். எல்லாமே வந்து ரூல் படி தான் போக வேண்டியது, விதிகளை பண்ண வேண்டியது. முகநூல்லே போட்டீங்க, எதிர்வராமல் வேற நீங்களே பேசுங்க. எதிர்பாராமன்னு சொல்லி நல்லாப்பா, நான் முகநூல் எல்லாம் அதெல்லாம் வந்தாச்சு, பேரு கொடுத்தாச்சு விசாரணையில். அவங்கள ஏன் இது வரைக்கும் ஒரு 4 பேரோட அரசு காமிக்கல, அது அரசு இன்னொன்னும் படிப்படியாக நடக்கும்ல. எது நீங்கள் சொன்னது நடக்காமல் இருக்கு, அதெல்லாம் நடக்கும். நம்ம அதுக்கெல்லாம் மாடு கட்டு சொல்லலாம். ஏன்னா பொறுமையாக இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணல, யாரும் கேட்கல. விசாரணையில் இவர் தான் கேளுது. கேளுப்பா, இழப்பு நம்ம அதை வந்து நியாயப்படுத்தவே இல்லை. அரசு சரியாதான் இருக்கு, அதை சொல்ல வரல. அதுக்கு என்னங்கிறத ஒரு சாமானிய மக்கள்னா இந்நேரம் இந்த வழக்குலாம் கரெக்டாக எல்லாரும் வந்துருக்கோம். ஒரு சாமானிய மக்கள்னா வழக்கு இந்நேரம் தெரியுது, செஞ்சிடலாம்ல. இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே பண்ண வேண்டியது. 6 பேர் ஒன்று 4 பேரை கூட அவங்க அரசு காமிக்கலையே. இதோட ஏன் நாளைக்கு நடக்காது? நடக்குங்கிறதுனால நான் உங்களை நம்புறோம். ஆனால் அது இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு 8 நாள் ஆச்சுலாம். நேற்று வரையில் சொன்னது நடவடிக்கை, அந்த நடவடிக்கை இன்னைக்கு வந்துருச்சு. நடவடிக்கைக்கு அப்புறம் தானே அரசோ அதுவோ இதுவோ என்ன நடவடிக்கை சரியான முறையில் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மாட்டு கற்றுக்கொள்ள நீதியை பற்றி நான் வரல. ஆனால் இது வரைக்கும் குற்றவாளியை தீர்மானம் பண்றிய அவனை தண்டிக்க விளங்குது, நல்லா விளங்குது. இது வந்து ஜனநாயக நாடு. இதில் சில சட்டத்திட்டங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் முறையாக தான் அதை விசாரித்து இந்த குற்றவாளி இல்லை ஏதுங்கிறத நம்ம பண்ணணுமே தவிர எடுத்தோன்னு அப்படி போய் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு சட்டம் சொல்லாது. அதில் சாமானிய ஒரு சட்டமாக இருக்குல்ல. நம்ம பேசிக்கிட்டு சொல்ல வரல, வாதம் பண்ண வரல, சொல்ல வரல. இது எப்போ நடக்கும் அதையாவது சொல்லுங்க. எப்போ நடக்கும்? நம்ம என்ன கோர்ட்டு தானப்பா டைரக்ஷன் கொடுக்குது. கோர்ட்டு சொன்னதை எதை இந்த கவர்மெண்ட் செய்யலை. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நடந்ததை நியாயப்படுத்தவே இல்லை. அடுத்து என்ன? நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும். இப்போ இதுவே சிபிசிஐடி பரிந்துரைகள்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு, கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. நம்ம இதை போட்டு தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி அவங்கள மேலும் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம்.
அதுக்கும் சொல்றேன். பிள்ளை இழந்தது சார். அதனால அந்த திருப்பி உனக்கு அந்த இது கால ஓட்டத்தில் தான் சரியாகும். யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் போனாலும் இதை பயன்படுத்தி நான் நேற்றும் சொன்னேன், யாருமே இல்லாத கட்டத்திலையும் சொன்னேன், இதை பயன்படுத்தி இங்கே 4 பேர் அரசியல் பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் போய் போட்டி இதுன்னு உட்காந்து அங்கே 4 பேர் அரசியல் பண்ணுறாங்க. இலக்கு இருக்கு, நம்ம போட்டி போட்டி என்னை பேச சரி அமையாருங்க. இந்த பொண்ணை பாருங்க, இந்த வயசுக்கு அண்ணனை வந்து எப்படி கேளு இருக்கு கேளு நான் பார்த்தேன். என்ன இங்கே இருக்கிறது விளாண்ட இடம் கேளுங்க, இங்கே இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும், அங்கே போய் உட்கார்றது யாருன்னு தெரியும். இதில் பல பேர் அரசியல் பண்ணுறாங்க. அவங்க சொல்ற அந்த பகுதி நீ எதுவுமே உங்களுக்கு நான் ஒரு ஆள் பேசட்டும். 4 பேர் 7 பேர் இல்ல கேட்காதீங்க, அப்படி கேட்க நீங்க சொல்றதெல்லாம் ஏன் இது நானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கான வேலைகள் இதில் மற்ற கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க, இருக்குப்பா. செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு நான் கிளைம்னு நான் அதை பேசினா கொச்சப்படுத்தின மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அதுக்கான வேலை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு, அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு சட்டம். இன்னுமே இந்த அம்மா வேலை வெட்டியோ பார்த்து எதுவுமே சம்பாதிக்க முடியாது. பிள்ளைய அதெல்லாம் கொண்டு போய் பார்த்தேன். வேலை கொடுக்கறதுக்கு என்னம்மா வேலை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அடுத்து நிலம் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் எல்லாமே சட்டப்படி பண்ணித்தரலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குடி விரைவாக இருக்கட்டும், நாங்கள் ஆனால் அதை வேகமாக பண்ணி போகணும். அவ்வளோதான் சாமாச்சோமானு போகணும், படிப்படியாக தான் போகணும், பண்ணித்தரேன். அதான் சொல்லிட்டு போனேன். இழந்துட்டோம், இருந்தாலும் நீங்கள் செய்கிறத வந்து எங்களுக்கு ஒரே வார்த்தை தான் நானும் சொல்லுவேன், அரசாங்கம் தவிர்த்து மற்றது என்ன செய்யணுமோ மனிதனை எதில் நான் கூட தயாராக அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து நான் அதை பண்ணிக்கிறேன். அது உடனே பண்ணுறது நல்லா இருக்காது. அரசு விஷயம் கொஞ்சம் வேகமாக இருந்தால் நல்லா இருக்கும். சட்டத்தில் எங்களுக்கு அரசு இல்லை, நீதிமன்றத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் சரியான முறையில் போயிட்டு இருக்கு. குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் தான் எங்களோட இது. இன்னுமே அந்த பையன் இந்த ஊரில் வந்து விளையாட போகிற கிடையாது. சின்ன பிள்ளை எப்போதுமே கூட அவங்களோட அண்ணனுக்கு தெரிஞ்ச பிள்ளை. அது முறைநிலை எப்படி இருக்கு பார்த்து அதை எப்படி பார்த்தானே பண்ணணும். ஒன்றும் அவசரப்பட்டு பண்ணி உங்களை நம்புறோம், எல்லாமே பண்ணி கொடுத்துங்க வேமா. அந்த கொலை வழக்கில் கைது பண்ண மாதிரி இதில் கைது பண்ணிடுறோம். நடக்கும் இப்போ இதுலம்மா எல்லாமே விதிதான். அதாவது கஸ்டோடியத்தில் அதாவது சாமி கேள்வி தவறுனா 7 லட்சம் கொடுக்கணும்னு இருக்கு. அப்படியே ஒரு இது ஆகிற கஷ்டத்தில் நிலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இது லாக்அப் டெத் தானே வராது. ஏன்னா எனக்கு ஒரு ஆவணம் ஆகுதுங்க. லாக்அப் டெத்துங்கிறது ஒரு விசாரணைக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். அகால மரணங்கிறதோட லாக்அப் டெத்துங்கிறத அதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த உறுதி ஒரு ஆதாரங்கிறத சொல்கிறேன். அதனால ஏற்றுக்கிறாங்க. இதை வந்து எஸ்சி எஸ்டியில் பதிவு பண்ணணும்னு சொல்லி அதுவும் நடந்துச்சு. போனால் அது வந்து மர்டர் கேஸாக அப்ளை பண்ணணும், லாக்அப் டெத்துங்கிறத உறுதி பண்ணுறேன். அண்ணே அதை வார்த்தையில் சொல்லுவீங்கன்னு நான் மனசு சொல்கிறேன். அதுக்காக செஞ்சு அதுக்கான நிதின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் வாங்கிடுவான். நான் விசாரணை கைதுன்னு சொன்னேன். நீங்கள் அதை லாக்அப் டெத் அதை உறுதி பண்ணி சொல்லிடலாம். அதில் ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணுறது இல்லைல்ல. வாங்க அதை சொல்லி இது பண்ணுங்க. எங்களுக்கு நிதிங்கிறது வந்து அதுக்கான இது இல்லை, எங்களுக்கு அது அவசியம் கிடையாது. ஆனால் அது லாக்அப் டெத்துங்கிறது உறுதி பண்ணி அதை கொடுக்கறதுனால அந்த நிதி பெறோம். நான் சொல்லிடுறேன், எனக்கு அது ஒரு இது கொடுக்குற அந்த ஆதாரமும் எனக்கு வேணுங்கிறக்கா அந்த இதை சொல்லி வீடியோக்கு முன்னாடி சொல்லி வாங்க. நிதி எனக்கு தேவையில்லாது. ஆனால் இருந்தாலும் லாக்அப் டெத்துங்கிற ஒரு ரெக்கார்டுக்காக அதை வாங்குறேன். வாங்கிருக்கேன். பாப்பா வேணாம் இல்லைப்பா, அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறதோ அப்படியே எதுவுமே நான் வேண்டாம்னு சொல்லவே. சரி இன்னைக்கு கூட வந்து நான் டிவியில் இருந்தேன், என்னை பார்க்குறதுக்கு கேட்டேன். நான் இங்கே வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வரேன்னா சரி இங்கே நீங்கள்லாம் இருக்கிறீங்க, மற்றவங்களாம் இருக்கிறீங்கன்றதுனால அங்கே போய் பார்த்து அதான்ப்பா நியாயம். உங்களுக்காக வந்து இருக்கிறவங்களை போய் நீங்கள் பார்த்து எப்போவுமே அப்புறம் சரி இருக்கு வரல. சரி திருப்பி நான் 3 மணி ஆச்சு. நான் அப்புறம் நானே வந்து நேரம் நான் பார்த்துக்கிறேன். சரி அந்த வாக்குறுதி போங்க. இந்த 3 மாதத்துல படிக்க வேண்டியது. அண்ணன் எல்லாம் அரசாங்கத்தைங்கிறது மனிதாயமான சரி அண்ணனா அந்த குடும்பத்துக்கு ஒரு அண்ணனா இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி கையெழுத்து
நேற்றுக்கு போடல, தேவையில்லையா? நம்ம கொடுக்கல. பட் இன்னைக்கு அனுப்பணும். சரி நம்ம கொடுத்துட்டோங்கிறதுக்கு அத்தாட்சி நான் ஸ்டாம்ப் மேலே ஒண்ணும் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படியாப்பா ஏமாத்தி இல்லை 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 இப்போ படிக்கிறதுல போடுற பதிவுல தப்பு பார்க்கணுங்களா? ஏங்க நம்ம செல்ல ஃபோட்டோ எடுத்துக்காங்க. கொஞ்சம் இந்த பத்திரிகைக்காரர்கள் சொன்னாங்க, நீங்கள் தான்ப்பா ஏதாவது ஒன்று நாளாக்கி நீங்க கொடுத்துட்டு போனீங்க தான் நீங்க கை உங்களுக்கு சரி படிச்சு பார்த்து பேசுவோம். பார்த்து பாருங்க. ரைட் சைன் பண்ணுங்க. ஓகே தானே? 3 காப்பியாமா? 3 பேப்பர் அமௌண்ட் ஒன்று இருக்குதுங்களா? 3 காப்பி ஸ்டாம்ப் 3 3 வேணுமாம்மா? மூணுமே வேணும் சார். கவர்மெண்ட்டுக்கு நமக்கு கோர்ட். சரி நேற்று கூட நான் வரையில தான் சொன்னாங்க கோர்ட்டில் எஸ் சார். 1 லட்சம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்புறம் 6 அதுக்கான 6 2 கட்டமாக அது செய்ய வேண்டியது சரியான சரி அதாவது எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் பார்ட் சார்ஜ் போட செகண்ட் பார்ட். நான் கொடுக்குறேன். இழப்பில் சரி பண்ண முடியல, இப்போ சரி பண்ண முடியாது. ஆனால் மற்றது நீங்கள் சரி பண்ணி கால கொடுக்குறேன். ஓட்டத்தில் சரியாக நான் அவங்க குடும்பத்தில் ஒரு சகோதரனாக இருந்து எல்லாம் பண்ணி சம்மதத்தோட உனக்கிட்ட பாலாகிட்ட என்ன சொன்னோம்னு நினைக்கிறாங்களோ எனக்கு சொல்லலாம். நான் பண்ணித்தேன். சரி கூட எம்எல்ஏ கொஞ்சம் அதெல்லாம் இப்போ வேண்டாமா, ஒரு மன அளவில் போகிறது சரியாக வரும். இது அரசாங்கத்தில் நம்ம பண்ணியாகணும். சரி சரி பண்ணலைன்னா நாளைக்கு கோர்ட்டில் கவர்மெண்ட் பண்ணலைன்னா அது ஒரு தப்பு வரும். எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு ரொம்ப பழக்கம் தேவை. அதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாமே தவிர இது எந்த பொருளும் நடவடிக்கை மட்டும் அதை பண்ணிட்டீங்கன்னா கூட அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் வேகமாக அந்த அரசு இது பண்ணிவிட சொல்லலாம். ஆனால் ஆனால் எல்லாமே இப்படித்தானே போக முடியும், படிப்படியாக தான் போக முடியும். அதனால எங்களுக்கு அந்த விஷயம் புரியுதுங்க. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆக தொய் விட்டுருமோன்னு ஒரு அச்சம். வேறு என்னங்க நேரம் அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கணும். ரொம்ப அண்ணே 2 பேர் சரி அது என்ன எப்போ 2 பேரை முதல்ல நீங்கள் அண்ணே 2 பேர் புகழையும் திருப்பணி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் எங்களுக்கு பாதி இல்லை ஆனால் எங்களுடைய ஆதங்கம் சொல்கிறேன். என்னோட ஆதங்கம் என் பிள்ளைய விட்டுட்டான், என் தம்பியெல்லாம் அவனை விட்டுருக்கேன், இழந்துட்டான். வேறு எதுனா வேறு விபத்தோ வேறு எதுனா கூட நான் மனசாக இருந்திருப்பேன். ஒரு காவல் நிலையத்தில் அவங்க மேலே அந்த காவல்துறை மூலம் எல்லாரும் காவல்துறையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு முழு நம்பிக்கையில் தான் சரி கூட்டிகிட்டு போனாலும் நம்ம நின்றோம். தாய் தப்பை ஏன் பின்னாடி போகாமல் கூட்டிகிட்டு தேடி போகாமல் இருக்கும். அவங்க மேலே உள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இலக்க வச்சுட்டாங்கல்ல. இன்னைக்கு உயிர் பலி இன்னைக்கு இது மட்டும் இல்லை, நிறையா. ஆனால் நிறைய விருது சொல்ல முடியல. இதுக்கான நீதி கிடைக்கணும். அதுக்காக அண்ணன் நின்று அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கல. இடங்கள்ல காயம் இருக்கு. எவ்வளோ கொடுமையாக தாக்கியிருக்காங்கன்னு நினச்சி பாருங்க. நினச்சி யாரும் காப்பாற்றுறதுலாம் அதுக்கான நடவடிக்கை எடுத்தா கைது பண்ணிட்டா நீ டச்சில் இருங்கப்பா. ஒன்றும் அது இல்லை. ஆனால் நான் இப்போ நீ சொல்கிறது தேங்கினாலும் பாலா மாதிரி நான் பேசுனேன். இருக்காங்க. டச்சு கூட நான் தான் பண்ணி கூட எம்எல்ஏ கேட்டேன். சென்னையில் ஒரு கூட்டம் இருக்கிறேன், போயிட்டு வரணும். சரிம்மா, ஆனால் டிலே பண்ணக்கூடாது இதெல்லாம் அப்படின்னா. நானுமே காலையில் 9 மணிலேருந்து நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன் அங்கே ஏரியாவில். நான் ஏதாவது நான் அண்ணன் வந்து சார் வெயிட் பண்ணிடுவேன். ஒன்றும் தப்பு நீங்கள் அவருக்கு முன்ன களத்தில் இருந்து பண்ணது போனது எதுவுமே தப்பு இல்லை. 4 பேர் சேர்ந்து அது ஒரு உதவியாக செய்யறதுனால இல்லை. நீங்கள் கூட வந்திருக்கீங்க. அவளுக்கு நம்ம விளக்கத்தை சொல்லுவோம், வாங்க போவோம் பண்ணுங்க சொல்லுவோம். அதெல்லாம் சாரி, நான் வர்றேன், இடையிலேயும் வர்றேன். ஓகேப்பா. இதுலேயுமே வேலைக்கும் வாய்ப்பு இருக்கு. சட்டப்படியே பண்ணி எவ்வளோ வேணுமோ முடியுமா பண்ணி கொடுத்துருங்க. என்னம்மா தம்பி இடையில சொல்லுங்க. நீங்கள் ஹீரோ பேசுகிறேன்.